சிந்து சமவெளி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமான அமலாபால் இந்த படத்துக்கு அப்புறம் மைனா, தெய்வ திருமகள், வேட்டை, காதலை சொதப்புவது எப்படி உள்ளிட்ட சில படங்களையும் நடிச்சிருந்தாங்க. தலைவா படத்துல நடிக்கும் போது அந்த படத்தோட இயக்குனரான ஏஎல் விஜயை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் ரொம்பவே ஹாப்பியா போன இவங்களோட லைஃப்ல திடீரென கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் விவாகரத்து செஞ்சுக்கிட்டாங்க. விவாகரத்துக்கு அப்புறம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்ச அமலா ஒரு கட்டத்துல வெற்றி படங்களை கொடுக்க முடியாம திணறினாங்க. அப்புறம் இவங்களுக்கு பட வாய்ப்புகளும் குறைய ஆரம்பிச்சது. அந்த சமயம் சோசியல் மீடியா பக்கம் ஆக்டிவா இருந்த இவங்க அதுல தன்னோட கிளாமர் போட்டோ வெளியிட்டு ரசிகர்களை குஷிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் மலையாளத்துல பிருத்திவிராஜுக்கு ஜோடியா ஆடு ஜீவிதம் படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. அப்புறம் தன்னோட நீண்ட நாள் நண்பனான ஜெகதேசா என்பவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட அமலாபாலுக்கு கடந்த ஜூன் மாசம் 11ஆம் தேதி அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. இந்த குழந்தைக்கு இளைன்னு பெயர் வச்ச அமலாபால் சில சமயம் குடும்பத்தோடு எடுத்துக்கிட்ட போட்டோவையும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே வெயிட் போட்ட அமலாபால் ஒரு நிகழ்ச்சிக்கு போய் டான்ஸ் ஆடி இருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட போட்டோஸ் தான் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இந்த போட்டோ பார்த்த ரசிகர்கள் என்ன அமலா எப்படி இருந்த நீங்க இப்படி மாறிட்டீங்களேன்னு கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.